நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, முதல்ல வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். சரிங்களா? ஜெயிக்கணும்னா இப்போ எப்படின்னா நம்ம ஜெயிக்கிறதா உண்மையான வெற்றி. வாழ்க்கை என்பதே என்ன தேவையில்லாமல் பேசுகிற டாபிக் வரேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன டாபிக்னா ஆக்சுவலாக அது என்ன டாபிக்னா, கொடிமரத்தில் ஏன் நம்ம முன்னாடி கோயிலில் போனால் அந்த கொடிமரம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஏன் விழுந்து சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கதைன்னு வச்சுக்கலாம். கதை தான். ஒரு ஊரில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து அண்ணன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட பிரெயினை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறார். எப்படின்னா அவரோட பிரெயினை யூஸ் பண்ணி தீஸ் எதுவும் பார்க்குறதில்ல, தர்மம்லாம் பார்க்குறதில்ல, உண்மை பொய் எதுவும் பார்க்குறதில்ல. தனக்கு தேவை பணம். நமக்கு தேவை பணம். ஆக்சுவலாக மனத்தை கூட பார்க்கல போல், யார் மனிதர்கள் வேண்டுமா வேணாமான்னு பார்க்கல. ஆனால் தம்பி வந்து என்ன பண்ணுறாருன்னா, தன் மனசாட்சிக்கப்பட்டது ஒரு லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தங்களோட ஊரில் கும்பாபிஷேகம் வருது. கும்பாபிஷேகம் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அண்ணன் வந்து 2 கோடி கொடுக்குறாராம். சம்பாதிச்ச காசில் வந்து 2 கோடி கொடுத்துட்டாரு. தம்பி வந்து எதுவும் கொடுக்கல, அப்போதைக்கு அவர்கிட்ட இல்லை போல், கொடுக்கல. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிற முன்னாடினால தான் இவர் படிக்கிறாரு. இதை கம்பரும் அவரோட நண்பரும் நடத்திய உரையாடல். சுவாமிக்கு என்ன கொண்டு போகலான்னு கம்பர் கேட்குறாரு. அதுக்கு நண்பர் சொல்கிறார், தேங்காய் பழம் பூ இதெல்லாம் கொண்டு போகலாம்டா தம்பி அப்படிங்கிற மாதிரி நண்பர்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆமாம், சுவாமி படைச்சது சுவாமிக்கு கொடுத்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி கம்பர் சொல்கிறாரு. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் வந்து பெரியவங்க வாங்கிட்டு வந்தது திரும்பி பெரியவங்களுக்கு போட்டு கொடுத்தா அது எப்படி இருக்கும், ஒரு இனிப்பை அப்படின்னு. எனக்கு நல்லா தான் இருக்கும் அது சொல்கிறாங்க. அப்படி அவங்க இதில் அப்படி சொல்லி இருக்கும்போது, சரிப்பா நீ என்னத்தை கொடுக்க போகிற அப்படின்னு நண்பர் கேட்குறாரு. நம்மகிட்ட இருக்கிற ஒரு அகங்காரத்தை தான் நம்ம விடணும். அவரை அர்ப்பணிச்சிட்டோம்னா, அவரை சரண் அடைஞ்சிட்டோம்னா, அதுதான் அவர் படைக்காததும் கூட, அதுதான் வினையோட வேரும் கூட. அதை நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா வேலையே முடியுது அப்படின்னு சொல்கிறாராம். அதுக்கு தான் பாடுறாரு கம்பர், நாராயணா என் ஆராதனை அறியாமை ஒன்றுமே பாடி முடிக்கிறாரு. சரி, இதெல்லாம் நடந்துருச்சு. இவங்க 2 கோடி கொடுக்குறாங்க. இப்போ வந்து இதை படிச்சுட்டு போகிறாரு. இது சுவாமியை மேக்ஸிமம் நம்ம கும்பிட்றதே நம்ம அவங்களோட அருளால் மட்டும்தான் கும்பிடவே முடியும். உண்மையிலே அவங்களோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம தொழுகவே முடியும். இது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சிஎம் பார்க்க போகிறோம்னு வச்சுங்களேன். சிஎம் பார்க்க நாம் புக் பண்ண முடியாது. எத்தனையோ பேர்த்த ஒரு நாளைக்கு பார்ப்பாரு. அவங்களோட அருள் நம்ம மட்டும்தான் போக முடியும். இப்படி போய்க்கிருக்கும்போது தம்பி வந்து கொடிமரத்துக்கு கீழே விழுந்து இதை வேண்டார், சுவாமி என்னுடைய அகங்காரத்தை விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணன் வந்து வெயிட் பண்ணுறாரு, எப்படா அந்த பரிவட்டம் கட்டுவாங்க நமக்கு அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்காரு. நம்ம 2 கோடி கொடுத்துருக்கோம், எப்படி புகழ்ச்சி கிடைக்கும். சுவாமி வந்து தம்பியை தான் பார்க்குறாங்க. சரிங்களா? வந்து எந்திரிச்ச உடனே என்ன ஆகி போச்சுன்னா, ராமசாமி மகனுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிவாச்சியார் சொல்ல, இவர் தான் ராமசாமி மகன். இன்னொரு சிவாச்சியார் வந்து பரிவட்டத்தை அவரு கட்டிட்டாங்க. பணக்காரர் என்பது மனசளவில் தானே பணக்காரராக இருக்கணும், அதானே? சரிங்களா? இப்படி நடந்துருச்சு. இது எங்கே நடந்துச்சுன்னு கேட்குறீங்க? ஏங்க நம்ம கூமாபேட்டில் தாங்க நடந்துச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது ஒரு கதை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம சுவாமியை குத்துறதுன்னா நம்ம அகங்காரத்தை விட்டு ஒழிக்கணும். அப்படி அகங்காரத்தை விடணுங்கிறது நமக்குள்ளே தோணிடுச்சுனாலே நம்ம வாக்கெல்லாம் கோவில் மணியோசை, நடந்தால் தேர்பவனி, சரிங்களா? நனைந்தால் குடமுழக்கு. தேங்க்யூ ஆல்.